ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜூன் மாத ராசி பலன்கள். மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு இந்த வீடியோவில் ஜூன் மாத பலன்களை தெளிவாக பார்ப்போம். மேச ராசி, முதல்ல ராசிநாதன் வலிமையாக இருக்கணுங்க. இதுவரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் ராகு என்னும் கடும் இருளோடு சேர்ந்து 12 இருந்தார். தற்பொழுது மேச ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். நீங்கள் உற்சாகமாக போகிறீர்கள். செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. வருமானம் குடும்பத்தை வழிநடத்த உங்களுக்கு புதிதாக எனர்ஜி கிடைக்கப் போகிறது என்பதுதான் கிரகங்கள் சொல்லும் உண்மை. தொழில், வருமானம், வேலை எதுவாக இருந்தாலும் 2ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். ஆக 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதும், சுக்கிரன் இருப்பதும், புதன் இருப்பதும் எக்ஸ்ட்ரானரி பவர். அதாவது குரு பகவான் இருந்தாலே நல்ல வெளிச்சம், ஒரு அற்புதமான ஒளி. அவர் கூடவே 2 கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒளியளவு கூடுவதாலே ஒளி தாங்க நல்ல விஷயம். இருள் ஜோதிடத்தில் ஆகாத விஷயம். அப்போ வருமானம் அதிகரிக்கும் பொழுது வேலை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. இதுவரை பழைய பாக்கிகள் வசூலாகும். 2ஆம் இடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடும்பம், தனம், வாக்கு, நீங்கள் பேசி பிழைக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கும் இனிமேல் நல்லா இருக்கும் இந்த மாதம். நிச்சயமாக அந்த குருபவனுடைய அற்புதமான பார்வை 6ஆம் இடத்துல விழுவதாலே வேலை அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வேலை இதுவரை கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8ஆம் இடம் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். ராசிநாதனும் ஆட்சி வருகிறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. 10ஆம் இடத்தை குரு பார்வதாலே தொழிலமைப்பும் நன்றாக இருக்கும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் தான் எல்லாமே. வருமானத்திற்கு சற்றும் குறையில்லாத மாதமாக அற்புதமாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் 11:05 முதல் 21ஆம் தேதி மாலை 6:18 வரை சந்திராஷ்டமங்க. முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுங்க, கவனமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அற்புதமான ஸ்ரீ முருகப்பெருமான். வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக அமைய வாழ்த்துக்கிறேன். அடுத்து ரிஷபராசி. ராசியிலே ராசிநாதன் சுக்கிரனோடு குருவும் புதனும் ராசியிலே இருக்காங்க. அப்போ மேசத்துக்கு சொன்னது மாதிரி நல்ல ஒளி உங்களுக்கு ராசியில் விழுது. ராசி பலமாகும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, செயல்திறன் மிக்கவராக கண்டிப்பாக இருப்பீர்கள். அந்த வருமான ஸ்தானாதிபதி புதனுமே நல்ல அமைப்பில் இருக்கார். அப்போ குருபவனுடைய அற்புதமான பார்வை 5ஆம் இடம். 5ஆம் இடம் உங்களுக்கு சிந்தனை ஸ்தானம். நம்ம சிந்தனை தான் நன்றாக இருக்க வேண்டும். செயல்திறனுக்கு வரும் நல்ல அமைப்பில். அடுத்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். குழந்தைகள் அமைப்பில் ஒரு நல்லது ஒரு மாற்றங்கள், அவர்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஆகும். படிப்போ, வேலையோ, தொழிலோ, திருமணமோ கண்டிப்பாக நடப்பதற்கு நீங்கள் இன்று அச்சாரம் போடக்கூடிய மாதமாக இது இருக்கும். அதை நிர்ணயிக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலே மனைவி வழி சந்தோஷங்கள் கண்டிப்பாக உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இனிமேல் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடப்பதோ அல்லது திருமணத்திற்கு நீங்கள் அது நிச்சயம் பண்ணுவதோ கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தந்தை வழி சொத்துக்கள், ஒரு பாக்கியங்கள், அனைத்து பாக்கியங்களுமே 9ஆம் இடம். பாக்கியம், இறையருள் எல்லாமே சித்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஆக அந்த திருமண அமைப்பிலே உள்ள இல்லறத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் எல்லாமே இந்த செவ்வாய் ராகுவிட்டிருந்து விலகின உடனே கண்டிப்பான முறையில் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி வருகிறார். உடனே அப்போ சுக்கிரனும் நல்லா இருக்காரு. இல்லறம் இனிமையாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மனைவி வழி சந்தோஷங்கள் நிறையவே உண்டு. சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை 6:20 முதல் ஜூன் 23 இரவு 10:48 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கொற்றவை எனும் துர்க்கை அம்மன். இந்த மாதம் நன்றாக இருக்க வாழ்த்துகிறேன். அடுத்த மிதுன ராசிங்க. ராசிநாதன் புதன் குரு சுக்கிரனோடு சேர்ந்து 12இல் இருக்கிறார். 12லேருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். இது ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த வெளியில் போய் ஒரு தொழில் அமைப்பதோ, வெளி மாநிலத்துக்கு ஒரு தொழிலமைப்பாக போகிறதோ, அது வெளிநாடு போகிறதோ, அவங்க ஜாதக வலிமையின்படி நிச்சயம் கண்டிப்பாக இந்த மாற்றம் உண்டு. 12ஆம் இடம் வெளியில் செல்லக்கூடிய அமைப்புகள், நல்ல தூக்கம், செலவு செய்ய பணம் எல்லாமே 12ஆம் இடம்.
8ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலே அப்போ சுக்கிரனுக்கு வந்து 9ஆம் பார்வை எல்லாம் இல்லை. சுக்கிரனும் புதனுடைய ஒளியை குரு வாங்கி அற்புதமாக அந்த இடத்தை பார்ப்பதாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு சிறப்பான அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வேலை எல்லாமே சிறக்கப் போகிறது. குரு பார்வை 4ஆம் இடம், வீடு வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கோ அல்லது சீரமைப்பதற்கோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். 6ஆம் இடம் வேலை ஸ்தானம் நல்லாக இருக்கும். 8ஆம் இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12இல் குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக வெளியில் சென்று பிழைப்பதற்கான உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது வெற்றியும் பெறும் நிச்சயமாக. அப்போ சந்திராஷ்டிரம அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஜூன் 23 இரவு 10:50 முதல் ஜூன் 25 இரவு 1:50 வரை சந்திராஷ்டிரமம். கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.